ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதிகாலை வேலை 3:30 மணி ஆகுதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க சொல்லி செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ நிறைய கேமராவில் காட்டுறேன். ஷொர்ணூர் ஜங்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மெமோ சீரிஸ் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே கர்நாடகா சைட்லலாம் பண்ணியிருப்போம். ஸோ எர்ணாகுளம் சைட்லேயும் ஒரு மெமோ ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி தான் இங்கே இன்றைக்கி ஷொர்ணூர் கிளம்பி வந்திருக்கும். ஸோ அந்த மெமோ ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 66319 ஷொர்ணூர் ஜங்ஷன் டு எர்ணாகுளம் ஜங்ஷன். ஏர்லி மார்னிங் மெமோவில் தாங்க இன்றைக்கி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே 4:30க்கெலாம் பார்த்திங்கன்னா ஷொர்ணூர்லேருந்து கிளம்பிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக 3:30க்கெலாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் செம்ம குளிர் எடுக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்துட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஏசி ப்ரீபெய்டு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. செம்ம சூப்பராக சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா புஷ் பேக் ரிக்ளைனிங் சீட்டோடு இருந்துச்சு. 30 rupees 1 hour. சரியான கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்பிங்ஸை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு மெமோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாமல் கேரளாக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷொர்ணூர் வந்தாச்சு. ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய்டும். இங்கேருந்து தெரிதுன்னு நினைக்கிறேன். அது அவங்க ஒரு மெமோ நிற்கிது. ஸோ அதுதான் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிற மெமோ. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான மெமோஸ் ஜேர்னியை கேரளா ஷொர்ணூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ வெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமிர்த் பாரத் ஸ்கீமில் புதுசாக ரீடெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க. ஸோ ஸ்டேஷன் பார்க்க சொல்லி செம்ம அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு கோல்டன் கலரில். ஸோ அந்த பக்கம் போய் பார்ப்போம். அங்கேயும் லைட்டிங் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸ்டேஷன் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட் போட்டு அப்படியே கலர் க்ளோயிங் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே செடியெலாம் வச்சு பார்க்க சொல்லி செம்ம அழகாக இருக்குது. ஸ்டேஷன் அட்ராக்டிவாக இருக்குது. காலங்காலத்தில் ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குதா. ஸோ ஒரு சுட ஒரு சூப்பரான டீ குடிச்சாச்சு. ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே தான் கடை இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஐப் ஸ்க்ரோல் ஆகும். ஐப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோ கொண்டு நான் பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பண்ண மெமோ சீரிஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த மெமோக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அடுத்த ஸ்டேட்டில் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெமோ இதுதான். இது கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம், ஆந்திராவில் கூட பண்ணியிருக்கோம். ஸோ கேரளாவில் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெமோ இது தான். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ உள்ளே போய்ட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட்ரஸ் டிக்கெட் கவுண்டரே பார்த்திங்கன்னா இந்த யூவிஎம் மெஷின் போட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க உள்ள. ஸோ அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு கவுண்டர் இது. சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்ளைனரோட ஒரு சீட்டுக்கு இண்டிவிஜுவலாக சார்ஜர் வச்சுருக்காங்க. சீட் நல்லா புஷ் பேக்கே ஆகுது. ஸோ புஷ் பண்ண அப்படி பின்னாடி போயிட்டு செம்மையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக. நம்ம மெமோ சீரீஸில் அடுத்து ஒரு ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி தாங்க இந்த ஐடியா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பண்ணியிருக்கோம், ஆந்திராவில் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ கேரளாவில் இது வரைக்கும் மெமோ ஜேர்னி பண்ணதே இல்லை. ஸோ இங்கே ஒரு மெமோ ஜேர்னி பண்ணிடலாமே, வரது வந்துட்டோம்னு சொல்லி தான் இந்த மெமோ ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இந்த ஷொர்ணூர் எர்ணாகுளம் மெமோவில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Train number 66319 from Shornoor to Ernakulam. Shornoor-Ernakulam memo is expected to leave at 4 hours 30 minutes from platform number 3. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் ஆல்ரெடி நம்ம மெமோ ரெடியாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ ஆவடி ஷெட்டோட கிளாசிக்கல் மெமோ தான் நிற்கிது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு சூப்பரான பிளான் வச்சுருந்தேங்க. ஸோ ஒரு கனெக்டிங் மெமோ ஜேர்னியாகவே பண்ணலாம், இது டெடிக்கேட்டடாக மெமோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூரில் நிலாம்பூர் வரைக்கும் போயிருப்போம். ஸோ கோயம்புத்தூர் ஷொர்ணூர் நிலாம்பூர் பேசஞ்சர் கனெக்டிங் ஜேர்னியாக பண்ணியிருப்போம். ஸோ ரிட்டர்ன் டைரக்ஷனில் அதுவே மாதிரி பண்ணலாம். நான் நிலாம்பூருக்கு ஒரு மெமோ ட்ரெயின் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ மெமோ ஆரம்பிக்கிறமே ஸோ ஒரு புது ட்ரெயினில் ஆரம்பிச்சிடலாமே தான் பிளான் பண்ணேன் நான். பட் ஆனால் டைமிங் வைஸ் செட் ஆகலை. ஸோ இங்கேருந்து நிலாம்பூர் போகிறதுமே பார்த்திங்கன்னா அது 8:35 நைட்டு கிளம்பி 10:05 போகுது. ஸோ லேட் நைட்டாக போதா. ரிட்டர்ன் டைரக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock அங்கேருந்து கிளம்புது. ஸோ ரிட்டர்ன் வர சொல்ல ஸ்டாப்பேஜஸ் கம்மி, 3 ஸ்டாப் தான் நின்றுட்டு வரும். பட் ஆனால் நைட் ஸ்டேக்கு அங்கே ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் காமிச்சிருப்பேன் ஏசி வெயிட்டிங்கெல்லாம் இருந்துச்சு, 24 hours போட்டிருந்தாங்கன்ட்டு நம்பினேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து
சரி அந்த ஆப்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இல்லைனா பார்த்தீங்கன்னா நிலாம்பூர்லேருந்து இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருக்கும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4:20க்கு வரும். ஸோ இது வந்து 4:30 ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் அப்படியே இது கனெக்டிங்காக பிடிச்சி போகலான்றது ஐடியா எனக்கு. அதை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நிலாம்பூர் ரோட்லேருந்து இங்கே ஷொர்ணூர் வரவேன். ஸோ நான் அதில் வந்து இறங்கி டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுதா. ஸோ 15 மினிட்ஸ் கேப் இருக்கும். அப்படியே இதில் ஏறலாம் தான் பிளானு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சைடில் அந்த மணி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பெல் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ கேட்டிருப்பீங்க சவுண்டு. டாட் 4:30க்கு ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. நம்ம இந்த 66319 ஷொர்ணூர் எர்ணாகுளம் மெமோ பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 4:30 கிளம்பிடுச்சுங்க. இது டெய்லி ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின். இங்கே ஷொர்ணூரில் 4:30 கிளம்பி 7:45க்கு எர்ணாகுளம் ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர்ஸை 3 hours 15 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஸ்டேஷன் விட்டு வண்டி டிபார்ட் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரதப்புழ ஆறு வருவாங்க. ஸோ வண்டி இப்போ கேர்வாக உடனே அந்த ஆறு வரும். பட் ஆனால் இருட்டில் எவ்வளோ அளவுக்கு தெரியும் தெரியல. பட் ஆனால் நார்மலாக எக்ஸ்பிரஸஸ்லாம் வர சொன்னால் நான் காமிச்சிருப்பேன் அந்த ஆறை. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போகுது, நிறைய போகல. ஏன்னா இது வந்து ஆஃப் சீசன் டைமில் ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்க. ஸோ தண்ணி ஃபுல்லாக போகுது. நேற்று கம்மியாக போச்சுங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனில் தெரியுதுங்களா தண்ணி. நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வள்ளத்தோல் நகர் ரீச் பண்ணியிருக்கோம். டாட் ஆன் டைமுங்க 4:42 ஷெட்யூலு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 4:42க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எர்ணாகுளம் வரைக்குமே எல்லா ஸ்டாப்ஸுமே நின்று தான் போகும். ஸோ க்ரௌடு எவ்வளோ ஏறுதுன்னு தெரியல. ஏன்னா ரன் ஆகிறது ஏர்லி மார்னிங் டைமு. ஸோ ஷொர்ணூர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெயின் மாதிரி, அதாவது நேற்று கடைசி ட்ரெயின் மாதிரி இதுலேயுமே கூட்டம் ஹெவியாக ஏறும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம், எல்லாத்தையும் போக கண்டினியூ பண்ணுறேன் நான். இப்போ நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்காமலா மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு. ஸோ இந்த இப்போ முன்னாடி ஸ்டேஷனுக்கும் இந்த வடக்கஞ்சேரிக்கும் பக்கத்துலனா ஒரு சின்ன மவுண்டன் ரேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கு நடுவில் தான் நம்ம ட்ரெயின் போகும். இதுக்கப்புறம் வியூ நல்லாயிருக்கும் டே டைமில். ஸோ இப்போ இருட்டில் ஒன்றுமே தெரில. இந்த கர்வுங்களே பார்த்தீங்கன்னா டே டைமில் பார்த்தோம்னா செம்ம அழகாக இருந்திருக்கும். ஸோ இருட்லேயுமே எடுத்திருக்கு, அது வேறு மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த ட்ரெயினோட லைட்டிங் ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்க்க சொல்ல. ஆக்காமலா ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலுங்க. மெயினே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பகவதி கோவில் வரும். ஸோ அதோட வியூ டேல செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கோயிலில் லைட்டிங்லாம் போட்டாங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டிலேயில் வடக்கஞ்சேரி ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் வந்து 4:56. டைம் பார்த்தீங்கன்னா 5:01 ஆகுது. இந்த ரூட்டில் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஷன். சென்னை டைரக்ஷன்ஸில் போகிற நிறைய ட்ரெயின் இங்கே வடக்கஞ்சேரியில் ஹால்ட் இருக்குது. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்குமே 25 rupees சார்ஜ் ஆச்சு. இது மெமோ ட்ரெயின் ஆர்டினரி ஃபேர் கேட்டகரியில் தான் வரும். திருச்சூர் பூன்கொல்லம் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:18 ஆகுது. ஸோ குருவாயூர்லேருந்து வர லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் தான்.
அந்த வீடு வரும். இது இல்லையா? நம்ம ஊரில் பெட் அனிமல்ஸ்னால் வீட்டில் மீன் வளர்ப்போம், நாய் வளர்ப்போம். ஆனால் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ்னால் வீட்டில் யானை வளர்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து யானை வளர்க்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் ப்ராப்பர் அப்ரூவல்லாம் வாங்கணும். ஆனால் யானைலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்கங்க. ஒரு 4 minutes டிலேயில் திருச்சூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் வந்து 5:18, டைம் பார்த்தீங்கன்னா 5:22 ஆகுது. நிறைய பேர் இங்கே திருச்சூரில் இந்த ட்ரெயினை போர்ட் பண்ணுறாங்க. இப்போ க்ரௌடு பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் இந்த கேரளாவில் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு. பட் ஆனால் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு டிஃபர் ஆகும். ஒரு ஸ்டேஷனில் 20 ரூபா வாங்குவாங்க, ஒரு ஸ்டேஷனில் 25 வாங்குவாங்க, ஒரு ஸ்டேஷனில் 60 ரூபா வாங்குவாங்க, ஒரு ஸ்டேஷனில் 30 ரூபா வாங்குவாங்க. ஸோ 60 பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரியாக இருக்கும். பட் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 30 rupees தான். எல்லா வெயிட்டிங் ஹாலுமே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கு. நான் ஒரு 4-5 ஸ்டேஷன்ஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கு. நான் ஷொர்ணூரில் தங்கினதுமே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா 30 rupees தான் பர் ரேட்டுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓலூர் ரீச் பண்ணியிருக்காங்க. சில நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா இது ஊர் பேரே அப்படியான்னு தெரியல. தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளோட சென்னை திருவனந்தம் மெயில் வந்துட்டுருக்கான். ஸோ ட்ரிவாண்ட்ரம் மெயில் 7 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புவான்ல. ஸோ அவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டில் வந்துட்டுருக்கான், அவன் திருச்சூரில் இருக்கான். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்மளை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஓட்டி அடிக்கும். ஸோ எந்த ஸ்டேஷனில் போட்டு ஓட்டி அடிக்குதுன்னு தான் தெரியாது. ஓட்டி மீன்ஸ் ஓவர்டேக். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுதுங்க. ஸோ அந்த முன்னாடி ஸ்டேஷன் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து புதுக்காடுன்னு ஒரு ஸ்டேஷனில் வந்து லூப் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நான் சொன்ன மாதிரி 12623 நம்ம சென்னை திருவனந்தபுரம் மெயில் வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக ஸ்டேஷன் அவுட்டருக்கு வந்துட்டான். ஸோ ஓட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேயே நடக்குது. இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறவன் ஒரு பைத்தியக்காரன் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவோட அழகு பியூட்டிலாம் பார்த்திங்கன்னா டே டைமில் தான் கிளியராக பார்க்க முடியும். ஸோ நான் அங்கேருந்து பார்த்துட்டு வர எவ்வளோ ரூட்டு சீனிக்காக இருக்குது என் கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நான் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சி ஏர்போர்ட் இருக்குல்ல. ஸோ அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக சன்ரைஸ் ஆகிற டைமில் அந்த ஏர்போர்ட்டை கிராஸ் ஆகும். ஸோ சன்ரைஸ் வியூ, ஏர்போர்ட் வியூலாம் சூப்பராக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை அவுட் பண்ணேன் நான். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஹால்ட்டு கழிச்சு எடுத்துட்டாங்கங்க. இரிஞ்சலை கூட ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுதுங்க. ஸோ ட்ரெயின் லேட்டில் தான் போயிட்டுருக்கு. Wow.
அங்கமாலி ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 6:19, டைம் வந்து 6:39 ஆகுது. இதுக்கப்புறம் தான் அந்த கேரளா அதாவது கொச்சியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும். ஸோ ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ பிரைட்டு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் போக போக போக. ரீசெண்ட் டேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 8லேருந்து 12 காரை கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மெமோவுமே 12 கார் ஆயாச்சு. இப்போ நம்ம போகிற இந்த ஓல்டு கிளாசிக்கல் மெமோவும் பார்த்தீங்கன்னா 12 கார் தான். ஸோ நம்ம ஷோர்னூர் ஸ்டேஷனில் பக்கத்தில் நிலாம்பூர்லேருந்து வந்துச்சுல அந்த மெமோவும் பார்த்தீங்கன்னா 12 கார் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 காரை கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த லைன் போது பாருங்க, அது எங்கே போகிற லைன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் அபேண்டன்ல தான் இருக்குது. இப்போதாங்க ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்துருக்கலாம். ரன்வேல வருது பார்த்தீங்களா. ஆலுவா ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ் டிலேலுங்க. ஷெட்யூல் வந்து 6:33, டைம் பார்த்தீங்கன்னா 6:53 ஆகுது. கரெக்டாக 20 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. நம்மளுக்கு இப்போ ஒரு ஓவர்டேக் இருக்குது. பின்னாடியே வரான் 12618 நிசாமுதீன் எர்ணாகுளம் மங்கள லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ். ஸோ அவன் எங்கே ஓவர்டேக் பண்ண போகிறான்னு தெரியல. ஜஸ்ட் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான் அவன். சன்ரைஸ் வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க.
24 மினிட்ஸ் டிலேயில் எர்ணாகுளம் டவுன் ரீச் ஆகிருக்காங்க. 7:01 வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து எர்ணாகுளம் ஜங்ஷன் தான். பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மலையாள அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டேன் நான். அந்த ஓட்டி சொல்லியிருந்தால 12618 மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் ஓட்டி இங்கே தாங்க. ஸோ வண்டி நம்ம ட்ரெயினை லூப் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயினுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அவனோட ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 7:30 எர்ணாகுளம் ஜங்ஷனில். நம்மளுக்கு வந்து 7:50 தான். சரி, நம்மளுக்கு வந்து 7:45 தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம பின்னாடி போக போகிறோம். டைம்னா இப்போ வந்து 7:25 தான் வருது. நம்மளுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. Your attention please. Train number 66319 Shoranur Ernakulam Memo is at Ernakulam Town, platform number 2. Ernakulam Junction, platform number 2 से 7:50 पर रवाना होगी. எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 7:45 வந்துச்சு ட்ரெயின். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து உடனே இங்கேருந்து எர்ணாகுளம் ஆலப்புழா மெமோவாக 7:50 கிளம்பிடுச்சு. ஸோ அந்த கனெக்டிங் நான் யோசிக்கல, இல்லைனா அதுலேயுமே ஆலப்புழா வரைக்கும் போயிருக்கலாம். பட் ஆனால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் வரைக்கும் எடுத்தோம்ல. ஸோ அதனால் எர்ணாகுளமில் இறங்கியாச்சு. வெளியில் அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்குங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சூப்பரான ஜேர்னி ஷொர்ணூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ஒரு மெமோவில் பண்ணி முடிச்சாச்சு. ஏர்லி மார்னிங் மெமோவில் வியூஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சன்ரைஸ் வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. மெமோ சீரீஸ்லையுமே நிறைய ஜெர்னிஸ் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். டடா.